அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளை நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நகைக்கடன் சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒரே தவணையாக ரூபாய் 5000 வழங்கி இல்லத்தரசிகளை வியப்பில் ஆழ்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்ததாக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒன்றான நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை எடுத்துள்ளார். ரூபாய் 5000 வரவைக்கப்பட்ட உற்சாகத்தில் இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் வங்கிகளில் அடமான வைத்துள்ள நகைகள் எப்போது வீடு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே உள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட ரூபாய் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டில் ஏழை மற்றும் எளிய மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவலை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பகிர்ந்து கொண்டார். கூட்டுறவு வங்கிகளில் 2021 மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்பாக பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் இதுவரை ரூபாய் 4889 கோடி மதிப்பிலான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் பொது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையிலும் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான புதிய மற்றும் கூடுதல் வாக்குறுதிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதனால் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் இந்த நீண்டகால எதிர்பார்ப்பை ஈடுகட்டும் வகையில் தமிழக அரசு மிக வேகமாக பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன்கள் தகுதியான பயனாளிகளின் பட்டியல் மற்றும் அதற்கான நிதி தேவை குறித்த விரிவான தரவுகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. கோடைகால சிறப்பு நிதி மூலம் பெண்களின் ஆதரவை திரட்டியுள்ள திமுக அரசு நகைக்கடன் தள்ளுபடி மூலம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாக்குகளை முழுமையாக தக்க வைக்க வழிவகுத்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார சிக்கல்களால் தவித்து வரும் சாமானிய மக்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி தங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும் என நம்புகின்றனர். அனைத்து வங்கி நகைக்கடன் தள்ளுபடி கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட போது சில நிபந்தனைகளால் சிலருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கவில்லை. இந்த முறை இந்த நிபந்தனைகள் இல்லாமல் அனைவருக்கும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகள் மட்டுமில்லாமல் அனைத்து வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து வருவதாகும். இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.